வெரிகோஸ் நோய்க்கு அதிநவீன லேசர் முறையில் 45 நிமிடத்தில் சிகிச்சை. தையலோ தழும்போய் இருக்காது. அதே நாளில் டிஸ்சார்ஜ். சிகிச்சை பெற வருவோருக்கு 3000 ரூபாய் மதிப்புள்ள அல்ட்ராசவுண்ட் டாப்லர் பரிசோதனை முற்றிலும் இலவசம். ஜெனிசிஸ் வெரிகோஸ் வெயின் சென்டர், சென்னை போரூர், கோயம்புத்தூர் RS புரம். கான்டாக்ட் 9677790367. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 மாதம், அதிகபட்சம் நமக்கு இன்னும் ஒரு 40 நாளில் எல்லாமே வேலையே முடிஞ்சிடும். ஒரு மண்டல காலம் 41 நாள் மாதிரி. எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தல் எப்படி இருக்கும் சார்? சார், இந்த தேர்தலோட மையப்புள்ளி விஜயா தான் இருப்பார் நான் பார்க்குறேன். ஒன்று, விஜய் ஒரு ஸ்பாய்லராக இருப்பார். அதே நேரத்தில் விஜய் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை இந்த தேர்தலில் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கும் இருக்கும். ஓபிஎஸ் அவர்கள் ஒரு சிக்னலுக்காக இந்த நொடி வரையிலும் வராத சிக்னலுக்காக காத்திருக்கிறார். நீங்கள் வர்ற சிக்னலுக்கு காத்திருந்தீங்கன்னா அதில் இதே இல்லை. அவர் இந்த நொடி வரையிலும் பாஜக ஏதாவது ஒரு மேஜிக்கை நிகழ்த்திடாதா, நமக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்திடாதா அப்படின்னு அவர் நம்பிக்கொண்டிருக்கிறார். அது நம்பிக்கைன்னு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் அவர் நம்பலை அப்படிங்கிறத வச்சுக்கோமே. நீங்கள் நம்பலை, அவர் பாஜக சிக்னலுக்காக காத்திருக்கல. டிஎம்கேல அவர் இணையறதுக்கு தடுக்கிறது என்னது? காங்கிரஸ் பிரச்சனை அவங்க பண்ணிட்டு இருக்கிறது வெறும் பார்கெனிங்கா இல்ல விஜய் பக்கம் ஏதானும் தாவர ஐடியாவில் இருக்காங்க? இல்ல, அவங்க பேர வலிமையை கூட்டுவது தான் 90% வாய்ப்பு. ஆனா அங்கு நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் நமக்கு வேறொரு செய்தியும் காட்டுது. என்ன? பாண்டிச்சேரியில அண்மையில திமுக நடத்தின கூட்டத்துல காங்கிரஸ் கட்சியே கூப்பிடல, புறக்கணிக்கிறாங்க. இன்னொன்று, தொடர்ச்சியா ஒரு டெல்லியில போய் ஒரு காங்கிரஸ் கட்சி ஒரு அகில இந்திய அளவில் ஆலோசனை நடத்திய பின்பும் இதே குரலை இங்க தமிழ்நாட்டில் பேசுறாங்க. திமுகவுடைய வரலாறு எடுத்து நம்ம தரவுகள் அடிப்படையில் பார்த்தோம்னா, எப்பெல்லாம் கூடுதல் சீட்டை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்களோ அப்பெல்லாம் அவங்களுக்கு நெருக்கடியாக மாறிடு. நான் தோல்வி அடைஞ்சிருவாங்கன்னு சொல்லல, நெருக்கடியாக மாறிடு. ஆனா இந்த முறை அப்படி ஒரு நிலைமையை அவங்க ஃபேஸ் பண்றதா இருக்கு. காங்கிரஸுக்கு 5 சீட்டோ 3 சீட்டோ நீங்க கூட கொடுத்து பாருங்க, பின்னாடி இருக்கிற அத்தனை கட்சிகளும் ஒன்றுமே இல்லாத காங்கிரஸ் கட்சிக்கே நீங்கள் 5 சீட்டு கொடுக்கணும்னா சிபிஎம்க்கு கூட 2 கொடுங்க, சிபிஐக்கு கூட 2 கொடுங்கன்னு ஆளுக்கு வந்து வரிசையில் நிற்பாங்கல்ல. 10 கட்சி மெகா கூட்டணி, அந்த 10 கட்சிகளை சேர்ந்து ஆளுக்கு 2 சீட்டு 3 சீட்டுன்னு கேட்டா கூட்டணி கட்சிகளுக்கு கூடுதலாக கொடுக்கக்கூடிய இடம் 30லேருந்து 40 வரை நகரும். இவர்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கூடுதல் சீட்டை கொடுக்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எலெக்ஷன் க்ளோஸ் ஆகும், ரொம்ப நெருக்கமா வரும். அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு திமுக எவ்வளவு சீட்டை பிரிச்சு அதிகமா கொடுக்குறாங்களோ அது எல்லாமே இவங்களுக்கு சாதகமா முடியும். நீங்க இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன், காங்கிரஸுக்கு ஒரு 40 சீட்டு அவங்க பேரம் பேசி எடுத்து வாங்கிட்டாங்க, 40-45 சீட்டு வாங்கிட்டாங்க. திமுகவும் காங்கிரஸ் இன்னும் கட்டி பிடிச்சி மட்டும் தான் ரோட்ல சண்டை போடல. ஆமா, அந்த அளவுக்கு கிரவுண்ட்ல ஆன்டி மனநிலையை 2 கட்சிக்காரங்களையும் உருவாக்கிட்டீங்க. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் சுவாமிநாதன் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சி. முதல் முறையாக நான் உங்களை பேட்டி எடுக்கிறேன். நான் உங்களை நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன். நிறைய ஊடக விவாதங்களில் உங்களுடைய கருத்துக்கள் மக்களிடம் பெரிய அளவுக்கு சென்று சேர்கிறது. அதனால தான் நான் உங்ககிட்ட நிறைய கேட்கணும்னு நினைக்கிறேன். எனக்கும் தனிப்பட்ட வகையில் ரொம்ப மகிழ்ச்சி. நானும் மாதேஷ் அவர்களை தொடர்ச்சியாக அவங்களோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறேன், அதன் தமிழையும் பார்க்குறேன். உங்களோடு ஒரு உரையாடல் என்பது எனக்கு ரொம்ப தனிப்பட்ட வகையில் மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சார். 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 மாதம், அதிகபட்சம் நமக்கு இன்னும் ஒரு 40 நாளில் எல்லாமே வேலையே முடிஞ்சிடும். ஒரு மண்டல காலம் 41 நாள் மாதிரி. எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தல் எப்படி இருக்கும் சார்? சார், இந்த தேர்தலோட மையப்புள்ளி விஜயா தான் இருப்பார் நான் பார்க்குறேன். ஒன்று, விஜய் ஒரு ஸ்பாய்லராக இருப்பார். அதே நேரத்தில் விஜய் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை இந்த தேர்தலில் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கும் இருக்கும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நாளடைவில் காலப்போக்கில் என்டிஏ அணி கொஞ்சம் வலுப்பெற்றிருக்கு. நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருந்தாங்க. திமுகவுக்கு போட்டியே இல்லை, கண்ணு கட்டின தூரம் வரை எதிரிகளே இல்லை அப்படிங்கிற சூழல் தான் 2024 தேர்தலில் இருந்துச்சு. நீங்கள் 2024 தேர்தலில் ஒரு முன்னுதாரணமாக எடுத்து பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணியோட வெற்றி அதுக்கு சாட்சி. கிட்டத்தட்ட 2019 பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், 21 சட்டமன்ற தேர்தலாக இருக்கலாம், 24 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம். இந்த 3லையும் திமுக முன்னே நிறுத்தினது என்னன்னா பாஜக அப்படிங்கக்கூடிய ஒரு அஸ்திரத்தை உள்ள எடுத்தாங்க. அதனால இயல்பாகவே அதிமுக எதிர்ப்பு என்பதை விட பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தியிருந்தாங்க. இன்றைக்கும் அதுதான் திமுகவினுடைய ஒரு மிகப்பெரிய வெப்பனா இருக்கு. பட் அந்த ஆயுதத்தை கையில் எடுத்ததனுடைய வெளிப்பாடா பார்த்தீங்கன்னா, அதிமுக களத்தில் பெரிய அளவில் ஈடு கொடுக்க முடியல. ஏதோ ஒரு வகையில் அதிமுக 24 தேர்தலில் தனித்து நின்றாலும் கூட பாஜகவா திமுகவாங்கிற தாக்கம் தான் இருந்துச்சு. அது தேர்தலில் எதிரொலித்தது. 18% அந்த அணி எடுத்திருந்தாங்க. அதிமுக தங்களோட கட்சி ஓட்டு தான் எடுத்திருந்தாங்க, 21% எடுத்திருந்தாங்க. பட் இன்னைக்கு களம் எப்படி மாறி இருக்குன்னா,
அதிமுகவுக்கு சவாலாக இருந்த விஷயங்கள் அப்படின்னு நம்ம 3 விஷயங்களை குறிப்பிடலாம். ஒன்று, முக்குளத்தோர் ஓட்டு வங்கி. முக்குளத்தோர் ஓட்டு வங்கி அப்படிங்கிறது சற்றேறக்குரிய டிடிவி தினகரன் அவர்களால் ஒரு பெரிய சேதத்துக்குள்ளா இருந்துச்சு. 2021 தேர்தலை ஒரு டேட்டாவா நம்ம அனலைஸ் பண்ணோம். ஒரு 25 தொகுதியா? ஆமா, 21 சட்டமன்ற தொகுதிகள். நீங்க கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த டெல்டா மண்டலங்களும் சேர்த்து அதிமுக ஜெயிச்சது வெறும் 4 தொகுதி சார். அதே மாதிரி நீங்க தென் மாவட்டத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 58 தொகுதிகளில் அதிமுக ஜெயிச்சது, அந்த அலையன்ஸ் ஜெயிச்சது 18 தொகுதிகள் தான். அப்ப நீங்க கிட்டத்தட்ட பாருங்க, ஒரு 90-95 தொகுதிகளில் ஒரு 22 தொகுதிகளோட அந்த கட்சி சுருங்கி போயிருச்சு. அப்ப 70 தொகுதிகளை கோட்டை விட்டாங்க. காரணமெல்லாம் முக்குளத்தோர் ஓட்டு வங்கி வலுவா இருக்கு. இந்த முறை முக்குளத்தோர் முழுதாக எடப்பாடி ஆதரிப்பாங்களா என்பது கேள்விக்குறி. ஆனா நேற்று வரை திட்டிக் கொண்டிருந்த டிடிவி தினகரன் அவரோட பக்கத்துல இருக்கார். பொதுச் செயலாளர்னு அவரை அங்கீகரித்து விட்டார், அண்ணன்னு சொல்லிட்டார். நீங்க டிடிவி தினகரன் அவர்கள் எப்படி 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 ஒரு சுடர் விளக்கு எரியறதுக்கு எப்படி ஒரு நெருப்பு குச்சி வந்து தன்னைத்தானே எரித்துக் கொள்ளுமோ, அதுபோல அமமுக என்கிற அந்த ஒரு இயக்கத்தை எந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தொடங்கினாரோ அதனுடைய தேவையை சுருக்கி கொண்டு அப்படிதான் நம்ம அதை உள்வாங்க வேண்டியிருக்கு. அவர் அதிமுகவோட அணி சேர்ந்திருக்கிறார். சோ அந்த வகையில அதிமுக கொஞ்சம் பலம் பெற்றிருக்கு. அதாவது சவுத்துல வந்து டிடிவி வந்த பிறகாக அதிமுகவினுடைய பலவீனம் மறைந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்துருச்சு. அதாவது அது முழுதாக நீங்கியே விட்டதுன்னு நான் சொல்லிடல. பட் அந்த எதிர்ப்பு கொஞ்சம் மட்டுப்பட்டிருக்கிறது. எதிர்ப்பு வந்து ஓரளவுக்கு மட்டுப்பட்டிருக்கு. ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னை நிரூபித்தவர் இல்ல. நீங்க அவரும் வந்தால் சரியா இருக்குமா, இல்ல அவரால பாதிப்பு இருக்கா? இல்ல அவர் தனியாக நின்றால் அல்லது அவர் விஜய் பக்கம் நகர்ந்தால் பாதிப்பு இருக்கும். இதே அவர் திமுக பக்கம் நகர்ந்தாருன்னு வச்சுங்களேன், இவங்களுக்கு ரொம்ப எளிதாயிரும்ல களமாட. பாருங்க, நாங்க துரோகின்னு சொன்னோம், எதிரின்னு சொன்னோம், அவர் எங்க போயிட்டாரு, யார் அனுப்பி விட்டாங்கிறது ரெண்டாவது. இவர்கள் மதிக்கல, இவர்கள் பொருட்படுத்தல. அவர் ஆள் படை அம்பாரி எல்லாத்தையும் இழந்து நிராயுதபாணியாக நிற்கக்கூடிய சூழ்நிலையும் அவர் கேட்கிறார், என்னை சேர்த்துக்கங்கன்னு கேட்கிறார். தர்ம யுத்தமே நான் நடத்தல, 2வது தர்ம யுத்தத்தை வைத்தியலிங்கம் சொல்லி நடத்தினேன், அது மட்டும் இல்லாமல் மனோஜ் பாண்டியன் சொல்லி நடத்தினேன், அந்த அளவுக்கு அவர் போயிட்டார். ஏன்னா மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கமும் திமுக பக்கம் போயிட்டாங்க. அப்ப தர்ம யுத்தமே அவங்க சொல்லி நடத்தினேங்கிற லெவலுக்கு அவர் இறங்கி வந்துட்டார். இன்னும் அவர் சேர்த்துக்கொள்ளப்படலை. பட் அவர் தனியாக நின்னா அவர் சவுத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு நமக்கு பார்த்துட்டோம். 3.5 லட்சம் ஓட்டு எடுத்திருந்தார். பலம் இருக்கா சவுத்துல? அதாவது சவுத்துல ஓபிஎஸ் மீது அனுதாபம் இருக்குல்ல. நீங்க பலம்ங்கிறது நம்ம டிடிவி தினகரன் காட்டினது பலம். ஓபிஎஸ் மீது இப்பொழுது வர இருப்பது அனுதாபம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. டிடிவி தினகரன் அவர்கள் தன்னோட பலத்தை நிரூபிச்சிட்டார், அது ஓட்டா காட்டிட்டார். நமக்கு வாக்கு செய்தோம் பார்த்துட்டோம். அவர் கிட்டத்தட்ட 60 தொகுதிகள் தேமுதிக போட்டிட்டாங்க சார். நீங்க அந்த தேர்தலில் ஸ்பாயிலர்னு நம்ம சொல்றோம், அது 3வது அடி போன்று அன்னைக்கு அமமுக செயல்பட்டாங்க. ஒட்டுமொத்த 60 தொகுதியும் சேர்த்து தேமுதிக எடுத்த ஓட்டு எவ்வளவு தெரியுமா? வெறும் 2,03,000 ஓட்டு, கிட்டத்தட்ட 0.43%. அப்ப அந்த தாக்கம் எங்க மட்டும் அடிச்சிருக்கு பாருங்க. சவுத்துல அமமுக மட்டும் எப்படி 21 தொகுதியில் அதிமுக வெற்றியை பறிக்கிறாங்க. அந்த அலையன்ஸ் அவங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லையே. அந்த அலையன்ஸ்ல போன தேமுதிகவுக்கு பிரயோஜனம் இல்லை, எஸ்டிபிஐ கட்சிக்கு பிரயோஜனம் இல்லை. பட் அமமுக எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா, அந்த முக்குளத்தூர் சமூக மக்கள் கிட்ட எடப்பாடி எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு, அதிமுகவை மீட்கணும், நமக்கு அதிமுகவுக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்த ஒரு சமூகம் ஓரங்கட்டப்பட்டுருச்சு. இந்த ஆதங்கங்கள்லாம் சேர்ந்து தான் அது வந்து ஒரு ஓட்டா ரியாக்ட் ஆகுது. அது வந்து பலம். டிடிவி வந்து ரொம்ப போல்டாக எதிர்த்தார். அன்னைக்கு பிஜேபியும் எதிர்த்தார். 21 தேர்தலில் பாஜக அணியில் அவர் இல்லை, பாஜகவும் வெளியில் இருந்தார். நீங்கள் இன்னும் டிடிவி தினகரன் அவர்களை பார்த்தீங்கன்னா தெரியும், கடந்த காலங்களில் அவர் வீட்டில் கோமாதா பூஜை நடந்துட்டு இருக்கும், ஐடி ரெய்டு நடந்துட்டு இருக்கும், அவர் பாட்டு கோமாதா பூஜை பண்ணிட்டு இருப்பார். அப்போ அந்த சமூக மக்கள் கிட்ட இவர் எவ்வளோ தைரியமான ஆளு, எவ்வளோ தூரம் துணிஞ்சு நிற்கிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது ஒன்று. அந்த இடம் வந்து பலம். அவர் வந்து பலத்தை காட்டி விட்டார். அந்த பலத்தை காட்டினது தான் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 21 தொகுதிகளில் தோல்வியடைய வச்சது. ஆனால் ஓபிஎஸ் காட்டுவது பரிதாபம். நீங்கள் அவர் சொல்கிறார், உங்களை பார்த்துட்டேன்னா நான் பாக்கியமாக நினைப்பேன். அமித்ஷா வருகிற பொழுது, மோடி வர்ற பொழுது ஒரு கடிதத்தை வெளியில் கசிய விடுறார். என்னை சேர்த்துக்கங்க, எந்த கோரிக்கையும் இல்லை, என்கிட்ட எந்த விஷயமும் இல்லை, நான் நேரடியாக உங்களை வந்து பார்த்தா போதும், உங்களை சந்திச்சா போதுங்கிற கோரிக்கை ஒன்று. அதிமுக என்ன சேர்த்துக்கங்கன்னு கெஞ்சல் துணியில பேசுறாரு. இது பரிதாபத்தை ஏற்படுத்தும்ல, அது ஒரு அனுதாப அலையை உருவாக்கும்ல. இல்ல, அந்த அனுதாப அலைக்குன்னு ஒரு சட்டன் வாக்குகள் இருக்கு. அந்த அனுதாப அலைய ஓபிஎஸ் எப்படி அறுவடை செய்ய போறான்னு இருக்குல்ல. நீங்க உருவான ஒரு ஓட்டுத்திரல், சமூக ஓட்டுத்திரலை பலமா காட்டி தேர்தலை சந்திச்சு டிடிவி தினகரன் நிரூபிச்சிட்டார். அதனாலதான் இன்னைக்கு அவரால் கூட்டணியில சேர முடியுது. முடிந்து போன கதைன்னு இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு கடந்த கால பேட்டிகள்ல. இன்னைக்கு அவரோட சேர்ந்துக்கிட்டார். கூட்டம் இன்னும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகேயன் பாட்டு தான் பாடல அந்த அணி சேர்ந்து. பட் அந்த அளவுக்கு இன்னைக்கு உடன்பாடு ஆயிட்டாங்க. ஆனா ஓபிஎஸ் கிட்ட என்ன சொல்லணும்னா, அவர் மீது இருப்பது ஒரு அனுதாபம். அது என்னன்னு, நீங்க 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களோட இருந்தாங்க, அவரையும் சேர்த்து சொல்றேன். ஒரத்தநாடு வைத்தியலிங்கம் இருந்தாரு, மனோஜ் பாண்டியன் இருந்தாரு, இப்போ உசிலம்பட்டி ஐயப்பன், அவரோட சேர்த்து 2 பேர் தான் இன்னைக்கு இருக்காங்க. அவர்களையாவது தக்க வச்சிருக்கணும், ஒரு முடிவெடுத்திருக்கணும்ல. நீங்க அரசியல் என்பது முடிவெடுத்தலுக்கு உட்பட்டதில்ல. நீங்க அதை அப்படியே பொருத்தி பாருங்களேன். தர்மர்
ராஜ்யசபா உறுப்பினர். ஆமா. அந்த தர்மருக்காக தானே தர்ம யுத்தம் நடத்துனீங்க. ஆமா. நீங்க 2வது தர்ம யுத்தம் போட்டு வெளியில வரும்பொழுது என்ன பிரச்சனை நடந்துச்சு? தர்மருக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி, எனக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி, எனக்கு ஒரு கோட்டா கொடுக்கல. அந்த கோட்டா அவர் தேர்ந்தெடுத்த நபர் தான் தர்மர். அவரும் போயிட்டாரு. இப்போ அவர் அந்த அதிமுக போயிட்டு அதான் சொல்ல வரேன். அப்ப ஆள் படை அம்பாரி அனைத்தையும் இழந்தவர் மீது அனுதாபம் தானே வரும். ஓகே, நீங்க அது பலம்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க ஓபிஎஸ் இல்ல இது ஒரு அனுதாபம் இருக்குன்னு எனக்கு சுவாமிநாதன் சொல்றீங்க. ஆனா பிஜேபியோ ஏடிஎம்கே திரு இபிஎஸ்ஓ டிடிவி கூட இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, டிடிவி இன்னமுமே ஓபிஎஸ் வரணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா இவங்க பிஜேபியோ ஏடிஎம்கே ஹைகமாண்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓபிஎஸ்ஆல இனி நமக்கு எந்த தேவையும் இல்லை, இன்னொன்னு அதனால நமக்கு இழப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்களோ? என்னுடைய பார்வை நிச்சயமா வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, அதுதான் நான் சொல்ல வந்தேன். பலத்தை நிரூபித்து விட்ட தினகரன் கூட இருக்கார்ல, அப்ப பலம் காட்டிட்டார். டிடிவி தினகரன் பலத்தை காட்ட 21 தொகுதியில் உங்களை தோல்வியடைய வைத்தவரை கூட வச்சிருக்கீங்க. இப்ப நீங்க முக்குளத்தூர் ஓட்டை ஈர்க்கிறதுக்கு ஓபிஎஸ் ஏன் தேவைன்னு நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி? எனக்கு 2 காரணங்கள் சொல்லிடுறேன். ஒன்று, டிடிவி தினகரன் கூட இருக்கார், கூட்டணிக்குள்ள இருக்கார், அவர் பலம் நிரூபித்தவர். 2வது, முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் தான் பாஜகவோட மாநில தலைவராக இருக்கார். அப்ப சவுத்துல தான் அவரும் சேர்ந்தவர், தென் மாவட்டத்தை சேர்ந்தவர். சரி. அப்ப இந்த இடத்துல ஓபிஎஸ்க்கான தேவை என்ன இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி இந்தியன் கிரிக்கெட் டீம்ல 2 ஆல்ரவுண்டரை சேர்த்து எடுத்துட்டு அவங்கள வச்சே பவுலிங் போட்டுக்கலாமான்ற ஒரு பிளான் மாதிரி. அது மாதிரி தான். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் இதே ராமநாதபுரத்துல தானே போட்டிட்டார். ரைட். நீங்க அவங்க செல்வாக்குள்ளவர் ஓபிஎஸ் 3.5 லட்சம் ஓட்ட காட்டியிருக்காரு. நீங்க அந்த டேட்டாவை மட்டும் எடுத்து பாருங்க. 2019 பாராளுமன்ற தேர்தலில் நயினார் நாகேந்திரன் இதே ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டதை விட பன்னீர்செல்வம் அவர்கள் அதே நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிட்டப்ப 63 ஓட்டு தான் கூட. சரியான எண்ணிக்கையை நான் சொல்றேன், ஃபிகர் 60லேருந்து 70க்குள்ள இருக்கலாம், நான் 63 68 கூட சொல்லிருக்கலாம். 63 ஓட்டு தான் கூட. இதை நீங்க இப்படியே பொருத்தி பாருங்க. 2019 பாராளுமன்ற தேர்தலில் நயினார் நாகேந்திரன் அந்த தொகுதிக்கு அறிமுகமே இல்லாதவர். 2019 தேர்தலில் அவருக்கும் திருநெல்வேலிக்கும் ராமநாதபுரத்துக்கும் தூரம் உங்களுக்கு தெரியும், ஒரு 200 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அவர் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினராக 21 ஜெயிச்சவர். 2019 போய் அவர் 3 லட்சம் ஓட்டு எடுக்கிறார். பாஜக அதிமுக நீங்க அலையன்ஸ், அப்ப 3 லட்சம் ஓட்டு எடுக்கிறாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் அதே ராமநாதபுரம் தொகுதியில் போட்டிடுறார். நயினார் நாகேந்திரன் எடுத்த விட 63 ஓட்டு கூட எடுக்கிறார். இந்த இடத்துல எந்த இடத்துல பிஜேபி ஓபிஎஸ் அவர்களுக்கான ஓட்டுன்னு சொல்லுவாங்க? நீங்க யாரு கூட கூட்டணியில் இருந்தீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரெல்லாம் இருந்தா? பிஜேபி இருந்தது. இன்னொன்று சொன்னேன், 2024 பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்தில் மோடி போட்டி போட போறாரு வேலை பார்த்தாங்க. அந்த இது உங்களுக்கு நினைவுல இருக்கலாம். மோடி போட்டி போட போறாரு, பொன் ராதாகிருஷ்ணன் பொறுப்பாளராக போட்டாங்க. பிஜேபி காரங்கிட்ட பேசினா போதும், நண்பர்கள்ட்ட, என்ன மோடி எதுக்குங்க ராமநாதபுரத்தில் போட்டியிட போற? இந்த நான் இருக்கிற ராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு சுடுகாட்டுக்கு போகணும்னு வடிவேல் கேட்குற மாதிரி மோடி இருக்கிற இந்த தொகுதியை தேர்ந்தெடுக்காரு. அதுக்கு ஒரு அழகான ஆன்மீக விளக்கம் சொல்லுவாங்க. காசிக்கு அடுத்து புண்ணியஸ்தலம் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தான். அதனால அந்த ராமேஸ்வரத்தில் வந்து பாஜக வெற்றி பெறணும்னு நினைப்பாங்க. இப்படிதான் கன்னியாகுமரிக்கு கதை சொல்லுவாங்க. கன்னியாகுமரியில் பகவதி அம்மன் கோயில் இருக்கு, அது ஒரு எல்லை, கடைசி காஷ்மீர்ல கன்னியாகுமரி வரை நாங்கள் இருக்கோம். அது ஒரு கட்சியினுடைய ஆசை, அது வந்து நம்ம குறை மதிப்பிட முடியாது. அப்போ இந்த ஓபிஎஸ் தன்னுடைய தேவையை எல்லாரும் ஒரு பார்வை வைக்கிறாங்கல்ல. 5 போட்டி பன்னீர்செல்வம் நிறுத்தப்பட்டாங்க, ஒரு சக்கப்பல சின்னம் நிறுத்தப்பட்டுச்சு. இவ்வளவுக்கும் பின்பு ஓபிஎஸ் 3 லட்சம் ஓட்டு எடுத்தாருன்னா, போன தேர்தலில் அங்கே பாஜக 2 லட்சம் ஓட்டு எடுத்து ஓபிஎஸ் 3 லட்சம் எடுத்தா தானே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவரோட தேவை தெரியும். சரி, அப்போ அதை விட ஒரு 63 ஓட்டு கூட. பட் நான் ஓபிஎஸ் அவர்களை எந்த விதத்திலும் குறைத்து மதிப்பிடலை. ஓபிஎஸ்க்கு ஒரு அனுதாபம் உருவாகி இருக்கிறது. அந்த அனுதாபத்தை அவர் முதல்ல கடைச்சரக்காக்குவாரானே நமக்கு தெரியாதுல்ல. ரைட். அவரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் அது நடக்கும், பொறுத்து தான் அந்த அனுதாபம் ரியாக்ட். இன்னொன்று, அவருடைய மூவ்மெண்ட் திமுகவா இருக்குமா தாவேகாவா இருக்குமா? உங்க வியூ எப்படி இருக்கு? இல்லை, எனக்கு தெரிந்து அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக காத்திருந்து அவர் கடைசியில் தேர்தலை சந்திக்காத ஒரு சூழல்ல போய் நிப்பாரு நினைக்கிறேன். ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குல்ல, இன்னுமே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி சேகர் பாபு 2 முறை மீட் பண்ணிட்டாரு. ஆமா. இந்த பக்கம் டிவிக்கு அவருடைய பழைய நண்பர் சிநேகிதர் நெருங்கமா அவருக்காகவே தேவர் ஜெயந்திக்கெல்லாம் வந்தவர் செங்கோட்டையன் இருக்காரு. செங்கோட்டையனை பற்றி சொல்லுகிற பொழுது எனக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. செங்கோட்டையன் அவர்களே அங்கே இருக்காருன்னு சொல்ற அளவுக்கு தான் இப்போ இருக்கார்ல. 3வது இடத்துல தான் அவருடைய பேர் இருக்கு. தேர்தல் அறிக்கை குழுவில் இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஸோ ஓபிஎஸ் அதை பார்ப்பார்ல, விஜய் வெளியில வர்றாரா, கிரவுண்டுக்கு போறாரா என்பதை பார்ப்பார்ல. திமுக பக்கம் போறதுல வைத்தியலிங்கம் அவர்களுக்கோ அல்லது ஒரு மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கோ எந்த விதமான நெருக்கடியும் நெருடலும் இருக்காது. ஓபிஎஸ் வழக்கு போட்டிருக்காருல்ல உங்களுக்கு. அவருக்கு ஏன் காத்திருப்பாருன்னு நான் சொல்றேன். இன்னொரு நான் சொல்றது எல்லாம் என்னுடைய கணிப்புகள் யூகங்களில் கூட சொல்லலாம், நண்பர்கள் சொல்றதுல சொல்லலாம். இப்போ இப்படி நீங்க கற்பனை செய்து பாருங்களேன், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓபிஎஸ் திமுக பக்கம் நகர்றதுல என்ன லாபம்? ஐ மீன் பாஜகவுக்கு கேட்குறேன், நான் உடைத்து கேட்குறேன். அவர் திமுக பக்கம் நகர்ந்தாருன்னா ஓபிஎஸ்க்கு லாபம். ஓபிஎஸ்க்கான லாபத்தை பாஜக அனுமதிக்குமா அல்லது பாஜகவுக்கான லாபத்துக்காக காத்திருக்குமானா ஓபிஎஸ்ஐ சும்மா இருக்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் சும்மா இருக்க சொல்லுவாங்கன்னு சொல்லிடுறேன். தேர்தல் முடிஞ்சிருச்சுங்க, எலெக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு. எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமையலை. அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு முரண்டு பிடிக்கிறார். இல்லை, நான் கூட்டணி அவங்க ஆட்சிக்கு வருவது என்பதே முதல்ல ஒரு இன்றைய சூழல்ல சாத்தியமில்லாத ஒன்றை தான் நான் பேசுகிறேன். இன்னைக்கு இருக்கிற கலச்சூழல், காலம் எப்படி வேணாலும் மாறலாம். அரசியல் நிரந்தர சூழல்னு ஒன்றுமே கிடையாது. ஒருவேளை அதிமுக
ஒரு வலிமை பெற்ற இயக்கமாக தேர்தலில் ஒரு கணிசமான எண்ணிக்கையை பெற்றுட்டாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுக்கு கூடுதலான தொகுதிகளில் தொடங்கி கூடுதலான கவனிப்புகள் வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் சில முட்டுக்கட்டைகள் போடுறாருன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸ் போட்டிருக்க வழக்க ஆயுதமாக பயன்படுத்துறேன்னா ஓபிஎஸ் தேவை தானே, வெளியில தானே இருக்கணும் பாஜக. அப்போ பாஜகவில் இருந்து அவர் வந்து நேரடியாக அதிமுகவை புறந்தள்ளி விட்டு திமுகவில் போய் இருந்துட்டாருன்னா எல்லாரும் சொல்றாங்க அது வழக்கு தனிங்க, இது அவர் போய் இணைஞ்சது தனிங்க, அந்த வழக்கு அது பாட்டுக்கு நடக்கும், இணைஞ்சது இது பாட்டுக்கு நடக்கும்னா ஒரு நோக்கம் இருக்கணும்ல சார். தோத்து போயிடும் அந்த வழக்கு, அப்பவே அது முற்று நிறுத்து போயிடும்ல. ஆனா நான் ஒண்ணு கேட்கிறேன், ஓபிஎஸ் இன்னமும் யாராவது ஆபரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா சாமிநாதன்? இந்த நொடி வரையும் ஆபரேட் பண்ணிட்டு தானே அவர் இயங்கிட்டு இருக்காரு. அவர் இன்னமும் பிஜேபி நம்புவாரா? பிஜேபி நம்பிக்கொண்டு இருக்கிறாருங்கிறேன் இப்பவுமா. இந்த நொடி வரையில் அவர் நம்பிக்கொண்டு இருக்கிறார். அவருடைய பார்வையில், என்னுடைய பார்வையில் அவர் இந்த நொடி வரையில் ஏங்க தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொன்னாரு. தை பிறந்து எத்தனை நாள் ஆச்சு? பொதுவாக தை பிறந்தால் வழி பிறக்க எல்லா அரசியல்வாதியும் சொல்றாங்க. தேமுதிக பிரேமலதாவும் சொன்னாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும் உண்மையான அர்த்தம் ஒன்னே ஒன்று நான் சொல்லிடுறேன். ஏன்னா எங்கள் ஊர் நாஞ்சில் நாடு, நாகர்கோவில்னா நாஞ்சில் நாளே நெல் களஞ்சியம்னு அர்த்தம். நீங்கள் உங்கள் வயலுக்கு அடுத்தால என் வயல் இருக்குங்க, மாதேஷோட தோட்டத்துக்கு அடுத்த தோட்டம் என் தோட்டம். நான் என் தோட்டத்துக்கு உள்ள வயலுக்குள்ளே போகணுன்னா நீங்கள் வரப்பு வச்சுருப்பீங்க, அந்த வரப்போரமாக நடந்து பின்னாடியோட என் தோட்டத்துக்கு போகணும். அது எல்லா மாதமும். தை மாதம் அறுவடை முடிஞ்சிடும்ல, நான் ஏன் வரப்பில் நடக்கணும்? இந்த தோட்டத்தில் இருந்து குறுக்க நடுக்கலாம் அங்கே இங்கேயும் குறுக்கு மறுக்கா நடுக்கலாம். அதுக்கு பேர் தான் அப்படி நடந்து தோட்டத்துக்கு சீக்கிரம் வயலுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு பேர் தான் தை பிறந்தால் வழி பிறக்கும். நிறைய வழி பிறக்குதுடா, நீ அங்கெங்கே ஓடிட்டு இருக்காது அப்படிம்பாங்க. அந்த இதை அரசியலுக்கு எடுத்துக்கிறாங்க. ஏங்க நான் என்ன சொல்கிறேன், ஓபிஎஸ் அவர்கள் ஒரு சிக்னலுக்காக இந்த நொடி வரையிலும் வராத சிக்னலுக்காக காத்திருக்கிறார். நீங்கள் வர்ற சிக்னலுக்கு காத்திருந்தீங்கன்னா அதில் இதே இல்லை. அவர் இந்த நொடி வரையிலும் பாஜக ஏதாவது ஒரு மேஜிக்கை நிகழ்த்திடாதா, நமக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்திடாதா அப்படின்னு அவர் நம்பிக்கொண்டிருக்கிறார். அது நம்பிக்கைன்னு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் அவர் நம்பலை அப்படிங்கிறத வச்சுக்கோமே, நீங்கள் நம்பலை, அவர் பாஜக சிக்னலுக்காக காத்திருக்கல. டிஎம்கேல அவர் இணையறதுக்கு தடுக்கிறது என்னது? ஏன் தடுக்குது அவரை? இல்லை, அவருக்கு எதிர் சக்தி. இன்னொன்று, அவர் இந்த அதிமுகன்ற அடையாளத்தில் இருந்தவர் அங்கே போய் நம்ம சேர்ந்தா அது நம்முடைய பொலிட்டிக்கலே அவ்வளவுதான் முடிஞ்சு போன மாதிரி. நீங்க சொன்ன மாதிரி ஒரு 3 முறை முதல்வராக இருந்தவர், தன்னுடைய அரசியல் எதிராக. ஆனால் அவர் அங்கே மினிஸ்டர் ஆகலாமே. அவரோட இருந்த தங்க தமிழ்ச்செல்வன் தானே இன்னைக்கு அங்கே எம்பியா இருக்காரு. அதிமுகவில் இருந்தவர், இங்கே நகர்ந்தவர். மற்ற யாருக்கும் அந்த இடம் கிடைச்சிருச்சு, போயிட்டாங்க, ரைட்டு. ஓபிஎஸ்க்கு அந்த இடம் கிடைக்கும், பட் அது அவர் பொருத்தமா இருக்காதுன்னு நினைக்கிறாரோ, அதனால தான் தங்கி இருக்காங்க. அவன் இப்போ அவருக்கு இந்த அரசியல் எதிர்காலமே இல்லையாங்க. ஆனா நீங்க அந்த திமுக விஷயத்துல சேரத்துக்கு கூட ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றதை நான் ஒரு நம்புறேன். ஆனா பிஜேபி இன்னும் நம்புறாருங்க அவர். இல்ல, பிஜேபி அவர் நம்புவதனால தான் அவர் இந்த நொடி வரையிலுமே எந்த முடிவும் எடுக்காம இருக்காரு. இல்ல சார், ஆனா அவர் திரும்பி பார்க்கல, அவங்க நிச்சயமா பார்க்கல. அதுக்கு தான் நான் சொல்றேன், நீங்க பலத்தை நிரூபித்திருந்தால், நீங்க இந்த நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க ஓபிஎஸ் அவர்கள் எப்படி டிடி விதிரங்க 2 தொகுதி போட்டிட்டார்ல, நான் 5 வேட்பாளர்கள் போடுறேன், சவுத்துல என்னோட பலத்தை காட்டுறேன், திருநெல்வேலியில வேட்பாளர் போடுறேன், மதுரையில வேட்பாளர் போடுறேன்னு காட்டி இருந்தா ஓபிஎஸ் ஓட இம்பார்ட்டன்ட் எடப்பாடி பழனிசாமிக்கே தெரிஞ்சிருக்கிறேன். பட் அவர் பலவீனமான இடம். நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க, நானே போய் நின்றுக்கிறேன், அங்க ஏற்கனவே உங்களுக்கு எம்பி இருக்காருங்க, தர்மர் எம்பி இருக்காரு, முதுகுளத்தூர், திருவாடானை, அந்த பகுதிகள் முழுவதும் முக்குளத்தோர் சமூக ஓட்டுகள் நிறைந்த பகுதி. அப்ப நீங்க உங்க கம்யூனிட்டி வலுவா இருக்கக்கூடிய பகுதியில் நீங்க நின்று போன முறை பாஜக எடுத்த ஓட்டோட அதிமுக அலைன்ஸ் இல்லாம, அதையும் நம்ம பேசணும், அதிமுக என்கிற ஒரு சக்தியே இல்லாம 63 ஓட்டு கூட எடுக்கிறீங்க. பட் இதானே, இதை தாண்டி ஜெயிச்சிட்டீங்களா? ஜெயிச்சா தானே தேர்தலை பொறுத்தவரை வெற்றி தோல்வி தானே பதிவு செய்யறதான முக்கியம். அதாவது அரசியல்ல யாருக்கும் கடைசி பக்கம் கிடையாது. கண்டிப்பா காத்திருப்போம் என்ன நடக்குது ஓபிஎஸ் நம்ம பார்க்கலாம். நான் வந்து என்டிஏ வெர்சஸ் திமுக கூட்டணி ஒரு முடிவு ஆயிடுச்சுன்றதை பார்க்க முடியுமா? இப்ப இருக்கிறதுல இதுல இன்னும் வராதவங்க யார் யாருன்னா, டாக்டர் ராமதாஸ் அவர்கள், அவர் என்ன முடிவு எடுக்க போறார், தேமுதிக, ஓபிஎஸ், இந்த 3 பேர் தான். இது இல்லாம என்டிஏ வெர்சஸ் திமுக அணி, அதுல யார் வலுவா இருக்கிறதா இப்போதைக்கு யார்? இன்றைய களச்சூழல்ல திமுக அணி தான் வலுவாக இருக்கு. இன்றைய களச்சூழல்ல அதிமுக அணி பலவீனமாக இருந்தது, அது கொஞ்சம் இப்பொழுது சரி செய்யப்பட்டிருக்குன்னு தான் நான் சொல்றேன். அதுக்காண்டி வலிமை பெற்று செஞ்சதில் திமுக அணி நிரூபிக்கப்பட்ட ஓட்டு வங்கி தானே. நீங்க 2019 இருந்தே அந்த அணி தொடருது. அவங்க புதிதாக யாரையும் சேர்க்கல. இப்போ இனிமேல் வேண்டுமானால் இந்த இப்போ நீங்க கேட்டது போல தேமுதிக போன்ற பல கட்சிகள் வரலாம். பட் ஏற்கனவே அவர்கள் ஒரு நிரூபிக்கப்பட்ட ஓட்டு வங்கி. அது வந்து 2019 வெற்றி, 21 சட்டமன்ற தேர்தல் வெற்றி, 24 பாராளுமன்ற தேர்தல் வெற்றி, கிட்டத்தட்ட 10 கட்சிகளுடைய கூட்டணி, விசிக, மதிமுக, இருபெரும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த அணியினுடைய பெயரே ஒரு மதசார்பற்ற அணி, ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு மதசார்பு தன்மை இல்லாத அந்த கூட்டணி தான் வலுவாக இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அந்த கூட்டணிக்குள்ள பல மனக்கசப்புகள் இருக்கு. ஆமா, இன்னைக்கு சூழல்ல அந்த கூட்டணி வலுவாக இருக்கு. காங்கிரஸ் பிரச்சனை அவதானே. ஆமா, காங்கிரஸ் பிரச்சனை அவங்க பண்ணிட்டு இருக்கிறது வெறும் பார்கெனிங்கா இல்ல விஜய் பக்கம் ஏதானும் தாவர ஐடியாவில் இருக்காங்க? இல்ல, அவங்க பேர வலிமையை கூட்டுவதுதான் 90% வாய்ப்பு. ஆனா அங்கு நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் நமக்கு வேறொரு செய்தியும் காட்டுது. என்ன? பாண்டிச்சேரியில அண்மையில திமுக நடத்தின கூட்டத்துல காங்கிரஸ் கட்சியே கூப்பிடல,
புறக்கணிக்கிறாங்க. இன்னொன்று, தொடர்ச்சியா ஒரு டெல்லியில போய் ஒரு காங்கிரஸ் கட்சி ஒரு அகில இந்திய அளவில் ஆலோசனை நடத்திய பின்பும் இதே குரலை இங்க தமிழ்நாட்டில் பேசுறாங்க. சோ இது திமுகவுக்கான ஒரு நெருக்கடி காலம் தான் நான் பாக்குறேன். நீங்க நான் தொடர்ச்சியா ஒரு விஷயம் குறிப்பிடுறேன் மாதேஷ். நீங்க வந்து கிட்டத்தட்ட காங்கிரஸுக்கு 2 சீட்டு கூட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. திமுகவுக்கான சவாலை நான் சொல்றேன். காங்கிரஸ் இவ்வளவு கத்திட்டீங்க, சரி 25 சீட்டு கொடுத்தோம், இந்த தடவை 27 சீட்டை வச்சுக்கோங்க, கூட 2 சீட்டை வச்சுக்கோங்கன்னு சொல்றீங்க. பின்னாடியே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வருது. மாநில செயலாளர் சண்முகம் வந்து தீக்கதிரை படிச்சுன்னா எங்க ரெட்டை இலக்கத்தில் தொகுதி கேட்போங்கிறார். அடுத்தது இந்திய கம்யூனிஸ்ட் அதே குரலை பேசுறாங்க, விசிகா அதே குரலை பேசுறாங்க. மதிமுகக்கு ஏற்கனவே நீங்க எம்பி கொடுக்கல, வைகோவோட டர்ன் முடிஞ்சிருச்சு, நீங்க கமலஹாசன் அவர்களை அனுப்புனீங்க. கமலஹாசனுக்கு சட்டமன்றத்தில் கொடுக்க போறீங்களா இல்லையா, அது ஒரு கேள்வி இருக்காது. மக்கள் நீதி மையத்துக்கு 2 சீட்டாவது கொடுக்கணும், அவர் போய் தேர்தல் வேலை செய்யணும். அப்ப நீங்க 200 சீட்டு ஜெயிப்போங்கிறீங்க. திமுகவுடைய வரலாறை எடுத்து நம்ம தரவுகள் அடிப்படையில் பார்த்தோம்னா எப்பெல்லாம் கூடுதல் சீட்டை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நெருக்கடியா மாறிடுது. நான் தோல்வி அடைஞ்சிருவாங்கன்னு சொல்லல, நெருக்கடியாக மாறிடுது. ஆனா இந்த முறை அப்படி ஒரு நிலைமையை அவங்க ஃபேஸ் பண்றதா இருக்கு. காங்கிரஸுக்கு 5 சீட்டோ 3 சீட்டோ நீங்க கூட கொடுத்து பாருங்க, பின்னாடி இருக்கிற அத்தனை கட்சிகளும் ஒன்றுமே இல்லாத காங்கிரஸ் கட்சிக்கே நீங்க 5 சீட்டு கொடுக்கணும்னா சிபிஎம்க்கு கூட 2 கொடுங்க, சிபிஐக்கு கூட 2 கொடுங்கன்னு ஆளுக்கு வந்து வரிசையில் நிற்பாங்கல்ல. 10 கட்சி மெகா கூட்டணி, அந்த 10 கட்சிகளை சேர்ந்து ஆளுக்கு 2 சீட்டு 3 சீட்டுன்னு கேட்டா கூட்டணி கட்சிகளுக்கு கூடுதலாக கொடுக்கக்கூடிய இடம் 30லேருந்து 40 வரை நகரும். அப்ப அந்த 200 என்கிற இலக்கே முதல்ல தகர்ந்துரும். நீங்க இல்ல அப்படிதான் ஃபேஸ் பண்ணிட்டு போறாங்களா அவங்க? அதுதான் அந்த சிக்கல் இருக்கு. நிச்சயமா அந்த சிக்கலை எதிர்கொண்டு தான் திமுக களத்துக்கு வந்தாகணும். அதாவது கடந்த தேர்தல் மாதிரி எல்லாம் சரி கட்டிட முடியும். கடந்த தேர்தல்ல 24 அப்படி எல்லாம் சரி கட்டினாரு ஸ்டாலின் அவர்கள். அதுவும் சிலர் எல்லாம் கையை பிடிச்சதுமே நெருங்கிட்டாங்க அவரோட, அப்படியே இணங்கிட்டாங்க. ஆமாவா? அதெல்லாம் இந்த தேர்தலில் நடக்காதா? இந்த தேர்தலில் உங்களுக்கு விஜய் ஒரு வாய்ப்பா இருக்கிறார்ல. நீங்க போன தேர்தலில் பாஜக என்கிற ஒரு விஷயத்தை தான் 2019, 21, 24 முன்னிறுத்துறீங்க. நான் என்ன கேட்கிறேன், திமுக எதிர்ப்புல அகில இந்திய அளவில் உறுதியாக இருக்கிறதுல, மன்னிக்கணும், பாஜக எதிர்ப்புல அகில இந்திய அளவில் உறுதியா இருக்கிறதுல காங்கிரஸுக்கு இணையானது திமுக, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. பாஜக எதிர்ப்புங்கிறதுல பட் நீங்க இப்படி பொருத்தி பாருங்களேன். ஜனநாயகன் படம் என்னங்க, படமே ரிலீஸ் ஆக மாட்டேது, பிஜேபி போட்டு அவர் இந்த பாடுபடுத்துது, ஆனப்புறம் கூட்டணிக்குள்ள போல. சிபிஐ என்கொயரி அவரை போட்டு இந்த அழுத்துறாங்க. சிபிஐ போயிட்டு வந்தோன்னே எல்லாரும் சொன்னாங்க, சிபிஐ போயிட்டு வந்தோன்னே விஜய் கார் பனையூருக்கு போகாது, நேரடியாக அப்படியே போய் கமலாலயத்தில் போய் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் உறுதிப்படுத்த போகிறாங்கன்னாங்க. அதுலேயும் போய் இடையில இப்போ நேற்று ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, 1.5 கோடி ரூபா ஃபைனை கட்டுப்பாங்கிறாங்க. அவர் போகலை. அப்போ அந்த மனுஷன் தான் பேச மாட்டாரு, விஜய் பேசவே மாட்டாரு. ஒருவேளை அவர் வந்து இந்த ஒரு படத்தில் நாக்கு வெட்டுவார், செல்லமாவா ஏதோ ஒரு படத்தில் லிவிங்ஸ்டன் நாக்கு வெட்டுவார், அந்த பட கேரக்டர் அவர் பண்ணியிருக்க வேண்டியவர்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பேசவே மாட்டார் அரசியலுக்கு வந்த பிறகு. அந்த மாதிரி அவர் பேசவே செய்யாத விஜய், பாஜகவை ஒரு மென்மையான முறையில் அணுகக்கூடிய விஜய் பாஜக ஈல்டே ஆகலைல. உங்களுக்கு அதுவே வந்து கூட்டணி கட்சிகளுக்கு அவரை காட்டி மிரட்டுறதுக்கான வலிமையா இருக்குல்ல. நீங்க காங்கிரஸ் நீங்க மிரட்டுதுங்கிறோம், காங்கிரஸ் பேர வலிமையை கூட்டுதுங்கிறோம். இதே விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு சிக்னல் கொடுத்துருந்தாருன்னா காங்கிரஸால பேர வலிமையை கூட்ட முடிஞ்சிருமா? விஜய் வந்து ஓகே சிபிஐ என்கொயரி இருக்கு, பாஜக கொஞ்சம் அடங்கி போவோம் அப்படிங்கிறதுக்கான சமீட்சை ஏதாவது கொடுத்துருந்தாருன்னா இவங்களால இந்த பேர வலிமையை கூட்டிக்க முடியும். எல்லா கட்சியும் இந்த முறையை கூடுதல் சீட்டு கேட்பாங்க, அது திமுகவுக்கு நெருக்கடியா மாறும். நீங்க 2011 திமுகவினுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் 63 தொகுதியில காங்கிரஸ் கட்சி கொடுத்தாங்க. 63 நாயன்மார்களாக களமிறங்கினவங்க பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் தான் ஜெயிச்சாங்கன்னு உள் விமர்சனமே வந்து. 2016 41 தொகுதி கொடுத்தாங்க. ஆனால் இந்த ரெண்டும் நீங்கள் பர்சன்டேஜ் ஒரு சின்ன கணக்கீடுக்காக சொல்லுங்கள். 2011 காங்கிரஸ் எடுத்த ஓட்டு சதவீதம்ங்கிறது கிட்டத்தட்ட 9.45% எடுத்தாங்க. 9.5% வச்சுங்க. 9.5%ல் 40 லட்சம் ஓட்டு எடுத்துச்சு காங்கிரஸ் 2011 சட்டமன்ற தேர்தலில். 2021 16 சட்டமன்ற தேர்தல் எடுத்தீங்கன்னா 7% ஓட்டு எடுத்தாங்க. ஆனால் அப்போ 8 சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சி எடுத்த ஓட்டு சதவீதமே 4% தான். ஆனால் 18 சீட்டா அது வந்து 25 ஆமா 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 25க்கு 18. அது நல்ல எண்ணிக்கையில் உங்களுக்கு 7 சீட்டு தான் தோல்வி. அப்போ உங்களுக்கு அந்த டிஃபரெண்ட் தெரியுது. குறைவான எண்ணிக்கை வாங்குறப்ப திமுகவுக்கு அது பிளஸ் அமையுது. ஓகே, பட் அந்த இடம் தான் ஒரு நெருடலாக வரப்போகுதுங்கிற. நீங்க இந்த முறை காங்கிரஸ்க்கு எழுப்பக்கூடிய குரல் எல்லாரும் சொல்லுவாங்க, காங்கிரஸ் மட்டும் தானே கத்துங்க, விசிகா பாருங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. சும்மா இருந்த விஜய் சொரஞ்சு விட்டதே விசிகா தான். நீங்க அவங்க பாட்டுக்கு இருந்த விஜய எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு பேசுனது ஆதவர்ஜுனா விசிகாவோட குரல். அந்த குரலுக்கு விசிகா வரும் நம்பிதான் விஜய் பொது மேடையில் அறிவிக்கிறார், எங்களோடு வந்தவர்கள் நம்மளோடு சிலர் வருவார்களே அவர்களுக்கு நான் மரியாதை செய்ய வேண்டாமா அப்படின்னு அவர் பேசுறார். பேசி அவரும் கூட்டணிக்குள்ளே ஒருத்தருமே வரல, இந்த செகண்ட் வரையும் வரல. இன்னைக்கு விசிகா அமைதியாக இருக்கு. இன்னைக்கு விசிகா எந்த குரலும் எழுப்பல, மதிமுக எந்த குரலும் எழுப்பல. கம்யூனிஸ்ட் கட்சிகள் தீக்கதிரில் எழுதுறதோடு நிறுத்திக்கிறாங்க, பொதுவெளியில் பெருசாக மேடை போட்டு பொதுக்கூட்டங்கள் போட்டு கேட்கல. இவ்வளவு ஏன் கேட்கல தெரியுமா? பக்கத்தில் வரைக்கும் பாயசம் ஊற்ற வரீங்கல்ல, அதுக்கு அடுத்தார நான் இருக்கேன், பாயசம் ஊற்றுறோன்னே கேட்பான்ல, ஓ இந்த இலைக்கு வேணுமான்னு கேட்பான்ல. அது மாதிரி காங்கிரஸ் இப்போ கத்திட்டு இருக்கு, எங்களுக்கு கூடுதல் சீட்டு. சீட்டு பேர சண்டை கட்டாயம் இருக்கு. 100% திமுகவில் இருக்கு. அதுதான்
இந்த முறை மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய சவாலா இருக்கும். ஓகே. பட் அவர் மக்களை சந்திப்பதோ மக்கள் மன்றத்துல களப்பணிகளுக்கோ அவருக்கு எந்த சவாலும் இல்ல. மக்கள்லாம் திமுக மீது நல்ல அபிப்பிராயத்துல தான் இருக்காங்க. நீங்க ஆன்டி இன்கமன்சிங்கிறது வந்து இன்னும் உடைத்து சொல்வதா இருந்தா 2006 to 11 திமுக ஆட்சிங்க, கலைஞர் ஆட்சி. கலைஞர் நிறைய நல்ல விஷயங்கள் செய்திருக்காரு. மாற்றுத்திறனாளிகள் என்கிற சொற்பதத்தை கொடுத்ததே கலைஞர் தான். அது வரைக்கும் ஊனமுற்றோர் இந்த வார்த்தையை மாற்றுத்திறனாளிகள் மாற்றினது கலைஞர் தான். திருநங்கைகள், திருநம்பிகள், அதாவது நான் சொல்றது ஒரு தமிழ் சமூகத்தில் ஒரு வார்த்தைகளையே புதிதாக உருவாக்குறதுங்கிறது இமாலய சாதனை. நீங்கள் மற்றவங்க சொல்லலாம், ஆலயந்தோறும் அன்னதானம் தந்தார், அது பண்ணிக்கணும், அனைத்து ஜாதி நம்ம அச்சார ஆலம் தந்தார், அது தந்தார், இது தந்தார்னு சொல்லலாம். பட் என்ன கேட்டால் இதெல்லாம் தான் ரொம்ப புரட்சிகரமான விஷயங்கள். சமத்துவபுரங்களாக இருக்கலாம், எதுவும் வேணுமா இருக்கலாம். ஆனால் அந்த ஆட்சியில் மக்களுக்கு இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணுங்கிற ஒரு வேகம் இருந்துச்சு. நான் இப்போ சட்டக்கல்லூரி மாணவன். 2005 முதல் 2010 வரை திருநெல்வேலி லா காலேஜில் படித்தேன். அதே இன்னைக்கு நினைவு கூறேன்னா, இன்னைக்கு திமுகவோட இளைஞரணி மாநாடு நடக்குது விருதுநகரில். நான் லா காலேஜ் படிக்கும்போது, செகண்ட் இயர் படிக்கும்போது திருநெல்வேலியில் இளைஞரணி மாநாடு. ஸ்டாலின் அப்போ இளைஞரணி மாநில செயலாளர். எங்கே திரும்பினாலும் கருப்பு சிவப்பு கொடி தான் திருநெல்வேலியில். நாங்கள் நாகர்கோவிலேருந்து ட்ரெயினில் போவோம். ட்ரெயினில் போகும்போது அப்படியே திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை அந்த ஏரியாவை தாண்டி போகும்போது அந்த பாலத்தில் போகும், தாமிரபரணி பாலத்துக்கு மேலே ட்ரெயின் போகும். கீழே பார்த்தா அன்னைக்கு உடன்பிறப்புகள், இன்றைக்கி தான் அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப ரேராகி போச்சு. உடன்பிறப்பு, ரத்தத்தின் ரத்தம், இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் அவருடைய காலத்தில் முரசொலியோட சுருங்கி போச்சு. அங்கங்கே ஒரே கருப்பு சிவப்பு கொடியாக நாட்டியிருக்காங்க. கடல் அலையா மனித தலையான்னு கேட்பாங்க. அந்த திருச்செந்தூர் கோயில் கும்பாவி அந்த இது சமயத்தில் தைப்பூசம் மாதிரி, அது மாதிரி எங்கே திரும்பினாலும் திமுக கொடியாக இருக்குது. ட்ரெயினில் எங்கள் கூட இருக்கிற திமுககாரங்களாம் நார்வேலேருந்து வர்றவங்களாம் அங்கே இறங்குறாங்க. இனிமேல் நம்ம இயக்கத்தை யாராலும் எதுவுமே செய்ய முடியாது. பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள், இளைஞரணியில் கூட்டத்தை பாருங்கள். 2011 முடிவு என்ன? 2011 திமுகவால் எதிர்கட்சியாக கூட வர முடியும். காரணம் என்னென்னா, அன்றைக்கு 2 ஆன்டி இன்கமன்சி தான். ஒன்று, அன்னைக்கு இருந்த கடுமையான மின்வெட்டு தான் மெயின் காரணம். வீட்டில் இருக்கிறவங்களாம் எப்படியாவது போய் இந்த இவிஎம் இன்னைக்கு மட்டும் வேலை செய்யட்டும், இடையில கரண்ட் போகாமல் இருந்துட்டா போதும், ஓட்ட போட்டுருவோம், எதுக்கு திமுகவுக்கு எதிரான்னு போனாங்க. இன்னொன்று மிக முக்கியமான அன்றைக்கு இருந்த ஆபத்து லேண்ட் கிராப்பிங். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தோடனே நிலபகரிப்பு தடுப்பு பிரிவினை ஒன்னே உருவாக்கணும். திமுகவினர் கட்ட பஞ்சாயத்து அது போன்ற விஷயங்கள 2006 to 11 செயல்பட்டாங்க. இன்னைக்கு எந்த காவல் நிலையத்திலையும் நீங்க திமுக ரோட்ல இருந்து சண்டை போடுறான். நான் கூட சென்னையில் ஒரு வட்ட செயலாளர் ஏதோ ஒரு வீடியோலாம் பார்த்தேன். இது எல்லா ஊர்லேயும் இருக்கு. பட் காவல் நிலையத்தில் இன்னைக்கு கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய திமுகவினர் இல்லை. இன்னைக்கு காவல் நிலையத்தில் கட்ட பஞ்சாயத்து என்பதை தாண்டி அந்த காலத்தில் இருந்த ஒரு ஆன்டி இன்கமன்சி இருக்குல்ல, அது மட்டுப்பட்டிருக்கு. இந்த ஆட்சி மீது அதிருப்திங்கிறது பெரிய அளவுல சலிப்பு இருக்கு. சலிப்பு இருக்கு. அது வந்து வெறுப்பா மாறல. ஆட்சி மீது இன்னொரு ஆட்சி வந்தா ஓகேங்கிற மனநிலை இருந்தாலும் ஒரு வெறுப்பு வரும்ல. வெறுப்பு நான் வந்து பீகாரோட பொருத்தி பார்க்கிறேன். நிதிஷ்குமார் ஆட்சி மீது சலிப்பு இருக்கு மக்களுக்கு. ஆனா வெறுப்பு இல்லாம மறுபடியும் அவர் ஓட்டு போட்டு அவருமே கொஞ்சம் மேஜராவே ஜெயிச்சாரு. அவர் மேஜரா ஜெயிச்சாருங்க என்பதை தாண்டி தேர்தல் நேரத்தில் ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தாரு. அது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு கொடுத்தாங்க. தேர்தல் முடிஞ்சோன்னா இல்ல சில பணத்தை திருப்பி வாங்கிட்டாங்க, ஆம்பளைல அக்கௌண்ட்டுக்குலாம் வந்துருச்சுன்னு. இங்க நீங்க இந்த ஆட்சி மீது ஏன் அதிருப்தி பெரிதாக இல்லைன்னு சொல்றேன்னா, 1,30,00,000 பெண்களுக்கு மாசம் 1000 ரூபா போகுது. நீங்க நான் ஓட்டு போட நிக்கிறேங்க. எங்க ஊர்லாம் பிஜேபி வலுவாக இருக்கக்கூடிய பகுதி கன்னியாகுமரி. நான் ஓட்டு போட நிக்கிறேன். எனக்கு ஃப்ரெண்ட்ல ஒரு அண்ணன் நிக்கிறாரு. எனக்கு தெரியும் அவர் பிஜேபின்னு தெரியும். நான் அவர்கிட்ட கேட்குறேன், என்ன நீங்களும் எங்க ஊர்ல அண்ணன் ஒய்ஃபை மைனின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை, என்ன நீங்களும் மைனி வந்திருக்கீங்க, தாமரைக்கு 2 பேரும் இப்போ குத்த தானே வந்திருக்கீங்க, தாமரை தானே அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்குறேன். அந்த இல்லை நான் தாமரைக்கு போடுவேன், அவள் திமுகவுக்கு போடுவா அப்படின்னு. என்ன திமுக போடுறாங்க? 24 தேர்தல். ஆமாம் 24 தேர்தலில் நீங்கள் 24 தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அக்கௌண்ட்டில் 1000 ரூபா வந்துச்சு பெண்களுக்கு. நீங்கள் அந்த எலெக்ஷன் டேட்டையும் அந்த பணம் வந்த தேதியும் நீங்கள் எடுத்து ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். அவள் உடனே என்கிட்ட சொல்கிறாரு திமுக எப்படின்னு, நானே மாதம் 1000 ரூபா கொடுக்க மாட்டேன், அவர் கரெக்டாக 1000 ரூபா கொடுக்குறாருலன்னு சொல்லிட்டு வந்திருக்கா அப்படின்னு. இந்த தாக்கம் வந்து படித்தவர்கள் இருந்த குமரி மாவட்டத்திலே இருக்கும்போது தமிழ்நாட்டின் பல மாவட்டங்கள், வட மாவட்டங்களாக இருக்கலாம், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாவட்டங்களாக இருக்கலாம், இங்கெல்லாம் கடுமையான தாக்கம் இருக்கும். 1,30,00,000 பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகையாக இருக்கலாம், கட்டணம் இல்லாத விடியல் பயணமாக இருக்கலாம், இது கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயாக இருக்கலாம், மாணவிகளுக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயாக இருக்கலாம். இதெல்லாம் ஒரு சமூக தாக்கத்தை உருவாக்கி இருக்கு. ரைட். ஆனால் அதே மாதிரி சேம் எடப்பாடி பழனிசாமி அதனுடைய நீட்சியாக தானே 1000 ரூபாய் 2000 ரூபாய் பெண்களுக்கு பஸ் இலவசமா, ஆண்களுக்கும் பஸ், இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆமாம் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. நான் அதை தான் சொல்கிறேன். இவரெல்லாம் இதை சொல்லியிருக்கிறது இனிமேல் தான் மக்கள் கிட்ட போய் சேரணும். ஓகே. இவங்க ஏற்கனவே மக்கள் பயன் அடைந்து கொண்டு இருக்கிறாங்க. பலன் இருக்குல்ல, அதையே தான் இவர் இரட்டிப்பா கொடுக்குறேன்னு சொல்றாரு. இரட்டிப்பா கொடுக்குறாரு. இப்ப திமுக தேர்தல் அறிக்கையில் ஒரு வழி இல்லை, இதை தானே சொல்லி ஆகணும். அவங்களும் இன்னும் நீங்க 1500 ரூபா தான் அவங்க சொல்லி ஆகணும்ல. நீங்க என்னைக்குமே நீங்க எனக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்கீங்க டெய்லி, 1000 ரூபா கொடுக்குறேன், நீங்க 1200 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லும்போது நான் நம்புவேனா? புதிதா ஒருத்தர் நீ நாளிலிருந்து என்கிட்ட வேலைக்கு வந்துட்டு 1500 ரூபா தாரேன்னு சொன்னா நம்புவேனா? இந்த இடம் ஒரு வெற்றிடம். இதுதான் கரெக்டா கண்டினியூ ஆகும். ஆமா, அதனால மக்களுக்கு
கிட்ட நீங்க கேட்டது போல ஒரு சின்ன சலிப்பு இருக்கு. அது வெறுப்பா மாறி ஆட்சி அகற்றியே ஆகணும் அப்படிங்கிற தேவை இல்லை. பட் ஆனா அவங்களுக்கு பெரிய சவாலாக இருக்க போறதே மக்களை சந்திப்பதில்லை, இந்த கூட்டணியோடு தேர்தலை சந்திப்பது. அதுதான் பிரச்சனை. அதுதான் பெரும் பிரச்சனையாக இருக்கும்னு நான் பாக்குறேன். right. இவர்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கூடுதல் சீட்டை கொடுக்குறார்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எலெக்ஷன் க்ளோஸ் ஆகும், ரொம்ப நெருக்கமா வரும். அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு திமுக எவ்வளவு சீட்டை பிரிச்சு அதிகமா கொடுக்குறாங்களோ ஆமா, ஆமா. அது எல்லாமே இவங்களுக்கு சாதகமா சாதகமா முடியும். நீங்க இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன், காங்கிரஸுக்கு ஒரு 40 சீட்டு அவங்க பேரம் பேசி எடுத்து வாங்கிட்டாங்க, 40-45 சீட்டு வாங்கிட்டாங்க. திமுகவும் காங்கிரஸ் இன்னும் கட்டி பிடிச்ச மட்டும் தான் ரோட்ல சண்டை போடல. ஆமா, அந்த அளவுக்கு கிரவுண்ட்ல ஆன்டி மனநிலையை ரெண்டு கட்சிக்காரங்களையும் உருவாக்கிட்டீங்க. நாளைக்கு மாணிக்க தாகூரை நம்பி ஒரு அங்க இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திமுக நிற்கக்கூடிய ஒரு இந்த எம்பி நமக்காக வேலை செய்வாருப்பா அப்படின்னு சொல்லி போய் அவரை கூட்டு வந்து நிறுத்துவாரா? நீங்க இன்னைக்கு ஏன் விருதுநகர்ல இளைஞரணி மாநாடு நடத்துறீங்க? மாணிக்க தாகூருக்கு ஊர், மாணிக்க தாகூர் எம்பியா இருக்கிற தொகுதி, அங்க ஏன் இன்னைக்கு இளைஞரணி மாநாடு நடத்தணும்? நீங்க ஏன் திமுகவோட வலிமையை விருதுநகர்ல காட்ட வேண்டிய தேவை வந்துச்சு இன்னைக்கு? நீங்க தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டங்கள் இருக்கு? மதுரையில பிளான் பண்ணி அப்படி வந்திருக்குன்றீங்களா? நான் சொல்றேன், என்னோட யூகங்கள் தானே. இல்ல மலை போல 2 மினிஸ்டர் அங்க இருக்காங்க, தங்கம் இருக்காரு. நீங்க மதுரையில ஒரு கூட்டம் நடத்திட்டீங்க ஏற்கனவே. மதுரையில அண்மையில தான் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அடுத்த நிகழ்ச்சி திருநெல்வேலி தானே உங்களுக்கு சென்று. ஏன் திருநெல்வேலி விட்டு விருதுநகர் பக்கத்திலேயே ஒரு 80 கிலோமீட்டர்ல அடுத்த ஸ்பாட் ஏன் தேவைப்படுது உங்களுக்கு? திருநெல்வேலியில சபாநாயகர் இருக்காரு உங்களுக்கு, அப்பாவும் இருக்காரு. அந்த அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பண்ணல. அங்க அமைச்சர் இல்ல உங்களுக்கு. தூத்துக்குடியில கனிமொழி இருக்காங்க, தூத்துக்குடியில நடத்தலாம். அவங்க ஏற்கனவே ஒரு மகளிர் அணி மாநாடு நடத்திட்டாங்க அவங்க கோட்டாலன்னு வச்சுக்கோங்க. அப்ப இன்னைக்கு ஏன் நீங்க விருதுநகரை இந்த சூழலையே தேர்ந்தெடுத்தீங்க? காமராஜர் போட்டியிட்டு ஜெயிச்சோம். அதாவது கூட்டணியால் இதுவரை லாபம் கண்ட திமுக இந்த முறை கூட்டணியால் லாபம் நட்டமா கூட போயிடலாம். இந்த முறை லாபம் என்பதை தாண்டி ஒரு சிக்கலான ஒரு சூழலுக்குள்ள போறாங்க. அது லாபமாவும் இருக்கலாம், நட்டமாவும் இருக்கலாம். நீங்க சொன்னது அடுத்து